சுவாசக் கோளாறுகளுக்கும் தொண்டை எரிச்சலுக்கும் சமையலறையில் இருக்கும் பொருட்களை வைத்தே காலம் காலமா பயன்படுத்தப்படும் சில வீட்டு வைத்தியங்களை இப்போ பார்க்கலாம். சுத்தமான கருவிகளை பயன்படுத்துங்க. அலர்ஜியை ஏற்படுத்தும் பொருட்களை தவிர்த்திடுங்க. அறிகுறிகள் தொடர்ந்தா மருத்துவரை அணுகுங்க. நெஞ்சு சளிக்கு தேங்காய் எண்ணெயில கற்பூரத்தை போட்டு சூடுபடுத்துங்க. அது சூடு ஆறும் வரைக்கும் அப்படியே விடுங்க. சளியை வெளியேத்த இதை நெஞ்சில தடவி மெதுவா மசாஜ் செய்யுங்க. தொண்டை வலிக்கு சுக்கு, மிளகு, திப்ளி, ஏலக்காய் விதைகளை வறுத்து பொடி செஞ்சுக்கோங்க. இந்த பொடியை தேனோட கலந்துக்கோங்க. தொண்டை எரிச்சல் குறைய ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. இருமல், சளிக்கு ஒரு சிட்டிகை வால்மிளகு பொடியை தேனோட கலந்து சாப்பிடுங்க. இது சளியை நீக்க உதவும். குழந்தைகளுக்கு வரும் கக்குவான், இருமலுக்கு புடலங்காய் இலைச்சாற்றை காலையில கொடுங்க. சுத்தமான புதிய இலைகளை சரியான அளவுல பயன்படுத்துங்க. நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு வெற்றிலை சாற்றோட இஞ்சி சாற்ற கலந்து குடிங்க. அளவா எடுத்துக்கோங்க. அப்புறம் எப்படி உணர்றீங்கன்னு பாருங்க. எரிச்சல் ஏற்பட்டா உடனே நிறுத்திடுங்க. அறிகுறிகள் தீவிரமா இருந்தா மருத்துவரை உடனே பாருங்க. நல்லா சுவாசிங்க. ஆரோக்கியமா இருங்க. செரிமானம் மற்றும் வயிற்று பிரச்சனைகள், அஜீரண பிரச்சனைகள், கறிவேப்பிலை, இஞ்சி, சீரகம் ஆகியவற்றை தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்கவும். அல்லது 4 மிளகுடன் ஒரு வெற்றிலையை மென்று சாப்பிடலாம். செரிமானத்தை மேம்படுத்த இஞ்சி சாற்றை சிறிது தேனுடன் கலந்து குடிக்கவும். வாயு அல்லது அமிலத்தன்மை பிரச்சனைகள், காய்ந்த வேப்பம்பூ பொடியை வெந்நீருடன் சேர்த்து உட்கொள்ளவும். இது வயிற்று புண்களையும் குணப்படுத்தும். வயிற்று வலி பிரச்சனைகள், வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடியாக்கி மோருடன் கலந்து குடிக்கவும். வயிறு உப்புசம், வசம்பை சுட்டு சாம்பலாக்கி நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் ஆகியவற்றுடன் கலந்து அடிவயிற்றில் தடவவும். விக்கல், புதிய நெல்லிக்காய் சாற்றை தேனுடன் கலந்து குடிக்கவும். மலச்சிக்கல், இரவில் 2 வாழைப்பழம் சாப்பிடவும். காலையில் அரை டீஸ்பூன் கடுக்காய் பொடியை வெந்நீரில் கலந்து குடிக்கவும். வயிற்றுப்போக்கு, கறிவேப்பிலை மற்றும் 1 டீஸ்பூன் சீரகத்தை அரைத்து தண்ணீருடன் விழுங்கவும். சீதபேதி, ஊற வைத்த வெந்தயத்தை அரைத்து மோருடன் கலந்து ஒரு நாளைக்கு 3 முறை எடுத்துக்கொள்ளவும். வயிற்றுப்புண், பீட்ரூட் சாற்றை தேனுடன் கலந்து குடிக்கவும். வலி மற்றும் வேதனைகள், தலைவலி, 5 அல்லது 6 துளசி இலைகள், 1 துண்டு சுக்கு மற்றும் 2 கிராம்பு ஆகியவற்றை அரைத்து நெற்றியில் தடவவும். அல்லது காலையில் புதிய கொத்தமல்லி இலை சாற்றை குடிக்கவும். உடல் வலி, சாம்பிராணி, மஞ்சள் மற்றும் சர்க்கரை சேர்த்து கஷாயம் செய்து பால் மற்றும் வெல்லம் சேர்த்து குடிக்கவும். முதுகு வலி, 1 ஸ்பூன் நெய் மற்றும் சிறிது சீரகம் சேர்த்து சூடான சாதம் வடித்த கஞ்சியை குடிக்கவும். கை சுளுக்கு, மிளகு தூள் மற்றும் கற்பூரம் சேர்த்து தண்ணீரை கொதிக்க வைத்து ஒரு துணியை அதில் நனைத்து ஒத்தடம் கொடுக்கவும். பல் கூச்சம், புதினா விதைகளை மெல்லலாம் அல்லது காய்ந்த புதினா பொடியையும் உப்பையும் கலந்து பல் துலக்கலாம். வாய்ப்புண், காய்ந்த தேங்காய் துருவலுடன் கசகசா சேர்த்து சாப்பிடலாம். அல்லது ஒரு கடுக்காய் துண்டை வாயில் அடக்கிக் கொள்ளலாம். கண் எரிச்சல் மற்றும் உடல் சூடு, ஊற வைத்த வெந்தயத்தை அரைத்து தலையில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து குளித்தால் சரியாகும். கண் நோய்கள், 100 மில்லி பால், 100 மில்லி தண்ணீர் மற்றும் வெள்ளை தாமரை இதழ்களை சேர்த்து கொதிக்க வைத்து அந்த ஆவியை கண்களில் படும்படி செய்தால் வலி குறையும். சின்ன சின்ன தோல் பிரச்சனைகளுக்கு நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய வைத்தியங்கள். ஆனா பிரச்சனை பெருசா இருந்தா உடனே டாக்டரை பாருங்க. தோல் நோய்களுக்கு காஞ்ச ஆரஞ்சு தோலை பொடி பண்ணி குளிக்கும் போது பயன்படுத்துங்க. சோப்புக்கு பதிலா இதை பயன்படுத்தினா சருமம் சுத்தமாகும். காயங்களுக்கு சுட்ட மஞ்சள் தூளையும் தேங்காய் எண்ணெயையும் கலந்துக்கோங்க. ஆறாத காயங்களுக்கு இத போடுங்க. எரிச்சல் வந்தா நிறுத்திடுங்க. பூச்சி கடிக்கு வெங்காயத்தை வெட்டி கடிச்ச இடத்துல தேயுங்க. வலி, வீக்கம் குறைய உதவும். வேர்க்குருவுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி உடம்புல தயிர் தேயுங்க. அப்புறம் குளிர்ந்த தண்ணியில மெதுவா அலசுங்க. கொப்புளங்களுக்கு எலுமிச்சை, தேன் அல்லது வெல்லம் கலந்த சூடான கலவைய போடுங்க. அப்புறம் ஒரு வெற்றிலைய மேல வச்சு மூடுங்க. சின்ன தீக்காயங்களுக்கு பெருங்காய பசை தடவுங்க. கொப்புளம் வராமல் தடுக்கும். எரிச்சலையும் குறைக்கும். முதல்ல ஒரு சின்ன இடத்துல தடவி பாருங்க. புண் இருந்தா பயன்படுத்தாதீங்க. பிரச்சனை பெருசா இருந்தா உடனே டாக்டரை பாருங்க. பொதுவான உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தமான பாரம்பரிய குறிப்புகள், ஞாபக சக்திக்கு,
தினமும் ஒரு தேக்கரண்டி வல்லாரை பொடியை சாப்பிடுங்கள். மூளை சக்திக்கு, நரம்புகளையும் ஞாபக சக்தியையும் பலப்படுத்த வெண்டைக்காயை சேர்த்துக் கொள்ளுங்கள். எடை குறைப்புக்கு, உடல் எடையை குறைத்து உடலை உறுதியாக்க கொள்ளுவை சேர்த்துக் கொள்ளுங்கள். எடை அதிகரிப்புக்கு, உடல் எடையை அதிகரிக்க எள் அல்லது நல்லெண்ணெயை உட்கொள்ளுங்கள். சர்க்கரை நோய்க்கு அருகம்புல் சாற்றை மோருடன் கலந்து குடியுங்கள். இதய ஆரோக்கியத்திற்கு சுக்கு, மிளகு, திப்லி மற்றும் தாமரை இதழ்களை வெல்லத்துடன் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி இரவில் குடியுங்கள். கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்திற்கு வெள்ளை பூசணி ராய்தாவை சாப்பிடுங்கள். இது இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த உதவும். கர்ப்பிணி பெண்களுக்கு தேனுடன் கேரட் ஜூஸ் குடிப்பது வாந்தியை குறைத்து உடலை பலப்படுத்தும். தர்பூசணி மற்றும் இளநீர் எளிதான பிரசவத்திற்கு உதவும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு வெந்தயத்துடன் அரிசி கஞ்சி சாப்பிடுவது தாய்ப்பாலை அதிகரிக்க உதவும். உடல் துர்நாற்றத்திற்கு குளிக்கும் தண்ணீரில் ஒரு படிகார துண்டை சேர்க்கவும். ஒரு குறிப்பு: குழந்தைகளுக்கு எண்ணெய் குளியல் செய்யும் நாட்களில் கீரை வகைகளை கொடுக்க வேண்டாம். இவை பாரம்பரிய வைத்தியங்கள். ஒவ்வொருவருக்கும் இது மாறுபடும். அறிகுறிகள் தொடர்ந்தால் அல்லது தீவிரமாக இருந்தால் ஒரு தகுதி வாய்ந்த சுகாதார நிபுணரை அணுகவும். கவனமாக பயன்படுத்துங்கள். நன்றாக ஊட்டச்சத்துடன் இருங்கள். நலமாக இருங்கள். மேலும் பல வாழ்வை வளப்படுத்தும் தகவல்களுக்கு சாம்ஸ் ஸ்பார்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.